ஒரு புறமோ தேவரெல்லாம் ஒரு புறமோ அசுரர்கள் எல்லாம் ஒரு புறமும் தேவர்கள் எல்லாம் ஒரு புறமுமாக சரி தேவாமிர்தம் கடைந்தாங்களே. அமிர்தமானது கடையும் போது அங்க என்ன ஆச்சு? என்னென்ன ஆச்சு? மத்து சுத்தமடக்கு. ஏன் சுத்த மாட்டேங்குது? மத்தி ஏன் சுத்தமடக்குன்னா கடல் மண்ணு வந்து புதை மணல். புதை மணல்ல போய் சிக்கிச்சுன்னா எப்படி சுத்தும்? அதனால உடனே என் பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்தார். என்ன அவதாரம்? கூர்ம அவதாரம். கூர்ம அவதாரம்னா ஆம போல சுருவம் கொண்டு சரி மத்துக்கு அடியில போய் புகுந்தார். என்னைக்கும் ஆம ஓடு பிளங்கூட. ஆமா சரியான அப்ப ஆம ஓட்டுக்கு மேல இந்த மந்திரகிரி மலை நின்னுச்சான். நின்னுக்கும் இல்ல. அப்ப தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து இழுக்காங்க. அப்போ தேவாமிர்தம் கடைந்தாங்கோ கடைந்தாங்கோ. அந்த தேவாதி தேவரெல்லாம் அப்போ தேவாமிர்தம் கிடையும் போது அண்ணம் முதலாவது அமிர்தத்தில அந்த மூத்தவளும் பிறந்தாளே. அண்ணா இரண்டாவது அமிர்தத்தில அந்த ஸ்ரீதேவி பிறப்பாடா. அண்ணா மூணாவது அமிர்தத்தில அங்க துளசி வந்து பிறந்திடுமா பிறந்திடும். அண்ணா மூணாவது அமிர்தத்தில அங்க துளசி வந்து பிறந்திடுமா. நாலாவது அமிர்தத்தில நஞ்சு வந்து பிறந்திடுமா. என்ன ஐந்தாவது அமிர்தத்தில ஐந்தாவது அமிர்தத்தில அங்க அகலிகையால் தான் பிறந்தார். அண்ணா ஐந்தாவது அமிர்தத்தில அகலிகையா பிறந்தாளே. ஆறாவது அமிர்தத்தில அந்த துளசி வந்து பிறந்திடுமா. அண்ணன் முதலாவது அமிர்தத்துல எல்லாத்துக்கும் மூத்தவன். மூத்தவன்னா யாரு? அவ யாரு? ஓரறிவு படைத்த புல்பூண்டு தாவரத்துல இருந்து ஆறறிவு படைத்த மானிட மணக்கள் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் உறக்கத்தை கொடுக்கக்கூடியவா யாரு? அதான் மூதாதேவி. அந்த இறைவனுக்கும் உறக்கத்தை கொடுக்கக்கூடியவா அவாதான். இரவு 8 மணி ஆயிடுதுன்னா கோயில்ல பள்ளியற பூசை நடக்கும். பார்த்திருக்கலாம் பள்ளியற பூசை. ஓரறிவு படைத்த புல்பூண்டு தாவரத்துல இருந்து ஆறறிவு படைத்த மானிட மணக்கள் முதற்கொண்டு நம்ம எல்லாத்துக்கும் உறக்கத்தை கொடுக்கக்கூடியவா யாரு?
அவதான் முதல் தேவி. நம்ம அக்கா எல்லாத்துக்கும் மூத்தவளே அவதான். பஞ்ச கல்யாணி வாகனத்துக்காரி. அதனாலே ஆ, என் பெருமாள் பார்த்த அந்த மூத்தவரை எடுத்து பூமியில விட்டோம்னா ஆனா இவ எல்லாத்தையும் உர காட்டிடுவா. சரி. அதனாலே என் பெருமான் முதல் தேவி எடுத்து முதுகிலே வைத்துக் கொண்டான். ஏ அப்பா. முதல் தேவி வாசகம் பண்ணக்கூடிய இடம் முதுகு. அதனால ஒருத்தர் முதுக ஒருத்தர் பார்த்தா உறக்கம் வந்துரும். ஆமா, இப்போ பாக்கட்டும்னு தானே வேலை பண்ணியாச்சு. பிறத்தால முதுவ பாத்துக்கோங்கன்னு. இல்லையா, இன்னைக்கு ஒருத்தர் முதுக ஒருத்தர் பார்த்தா உண்மையிலேயே உறக்கம் வந்து இன்னைக்கும் குளிச்ச உடனே ஏன் முதுக துவட்டணும்னு ஏன் சொல்றாங்க இருக்குண்ணே. ஐயா எனக்கு தெரியாத. நம்ம நீராடும் போது ஸ்ரீதேவியும் மூதேவியும் நம்மளை விட்டு வெளியே போயிருவா. நம்ம குளிக்கும் போது நம்ம குளிச்சு நீராடின உடனே முதல்ல முகத்தை தோட்டணும்னு வச்சுக்கோ, மூத்தவ முகத்துல வந்து குடியிருப்பா. வேற எதனா தோட்டணும்? முதல்ல முதுகதான் துவட்டணும். ஐயோ, இந்த விவரம் இவ்வளவு காலமும் எனக்கு தெரியாம போச்சு. அதான் நீ தூங்கி தூங்கி விழுதேறப்போ. அதனாலே முதலாவதா அமிர்தத்துல முதல் தேவி பிறந்தான். அவளை முதுகிலே வைத்துக் கொண்டார். இரண்டாவதா அமிர்தத்திலே ஸ்ரீதேவி லட்சுமி தேவி வந்து பிறந்தார். அப்போ ஸ்ரீதேவி லட்சுமி தேவி பிறந்தாலே லட்சுமி தேவியை எம் பெருமாள் மாலையிட்டு கொண்டார். அது மட்டுமல்ல மார்பிலே இடம் கொடுத்தார். மூன்றாவது அமிர்தத்திலே துளசி பிறந்தது. நாலாவது அமிர்தத்திலே நஞ்சு பிறந்தது. நஞ்சுனா என்ன ஆகும்? நஞ்சை எடுத்து எம் பெருமாள் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி பார்த்தா, பாவி தெய்வமே, இந்த நஞ்செடுத்து பூமியில விட்டோம்னா பூலோகம் அழிஞ்சு போகுமே, இந்த நஞ்சை யாரு வாயில விடலாம்? குடத்துக்காரு வாய். அதாவது சிவபெருமானுடைய அத்தான கூப்பிட்டா, ஓ பகவானே உங்க திருவாயை திரையும். சிவபெருமானுடைய திருவாயில கொண்டு பெருமான் நஞ்சு விட்டார். அப்ப சிவபெருமானுடைய தொண்ட வழியா நஞ்சு இறங்கிக்கிட்டு இருக்கு. பார்வதி கண்ணீர் வடிக்கா. பாவி தெய்வமே, நம்ம சிவபெருமானுடைய தொண்ட வழியா நஞ்சு இறங்கிக்கிட்டு இருக்க, பகவானுடைய உடல்ல போய் கலந்ததுன்னா உயிருக்கு மோசம் வந்துருமே அப்படின்னு பார்வதி அம்மா பகவானுடைய தொண்டைய சக்குனி ஏற்றி பிடிச்சிட்டான். அவ பிடிச்ச பிடியில பகவான் தொண்டையில ஒரு முடிச்சு மாதிரி விழுந்தது. அதனால பாருங்க, நம்ம ஆனா பிறந்த ஆம்பளை எல்லாத்துக்குமே தொண்டையில முடிச்சு இருக்கும், பெண்களுக்கு முடிச்சு இருக்காது. ஏன்னா சில பேருக்கு தொண்டையில முடிச்சு தெரியல, இது உள்ள இருக்கு. இதை நெரிச்சிடாதங்க ஐயா. அது குடத்துக்காருக்கு துப்புரவா இல்லையே. இல்ல, முதலாவது அமிர்தத்துல பிறந்து நாலாவது அமிர்தத்துல பிறந்த நஞ்சை எடுத்து சிவபெருமான் தொண்டைய பார்வை சக்குன்னு பிடிச்சாலே, அப்ப முடிச்சு இல்லாத தொண்டைதான் பொருளி பேசும், முடிச்சிருக்க தொண்டை பொருளி பேசாது. பாத்தீங்களா, நான் சொன்னதே நீங்க சொல்லுங்க. அதனாலே அண்ணா ஐந்தாவது அமிர்தத்தில அமிர்தத்திலே அகலிகையால் பிறந்தாளே அமிர்தத்திலே அப்போ ஐந்தாவது அமிர்தத்திலே அந்த அகலிகையால் பிறந்தா. ஆறாவது அமிர்தத்திலே ஆறாவது அமிர்தத்திலே பஞ்சாட்சரம் பிறந்தது.
பஞ்சாத்திரத்தை எல்லாரும் நெத்தியிலே திருநீராக பூசிக்கொண்டாங்கோ. ஆமாண்ணே. அப்போ திருப்பா கடல்ல மீண்டும் தேவா அமிர்தம் கடைந்து கொண்டிருந்தாங்கோ. அப்போ 7வது அமிர்தத்தில ஐயா 7வது அமிர்தத்தில ஐயா அமிர்தத்தில 8 பூதம் வந்து பிறக்குதையா. அமிர்தத்தில அப்போ 7வது அமிர்தத்தில ஐயா 8 பூதம் வந்து பிறக்குதையா. ஏ மாபூதம் வலிய பூதம், ஏ குருட்டு பூதம் செவிட்டு பூதம், ஐயா நொண்டி பூதம் சண்டி பூதம். அண்ணா எல்லாத்துக்கும் இளைய ஐயா எல்லாத்துக்கும் இளைய பூதம், ஐயா இளைய பூதம். எங்க ராச மன்னனான சங்கிலி பூதம். அண்ணா எல்லாத்துக்கும் இளைய பூதம், ராச மன்னனான சங்கிலி பூதம். வாக்கி இரும்பு சங்கிலி தாப்பு, தங்க சங்கிலி மாறாப்பு, கீறி விட்ட நாமங்களா நாமங்களா. ஏ கிளி மூக்கு வாயலகம், அப்போ ராச மன்னனான சங்கிலி பூதம் ஓடுதையா சாடுதையா. அப்பா மகனே சங்கிலி பூதம், உன்னை பார்க்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்குடா ஐயா. ஏன் பயப்படுறியப்பா? அவருக்கும் முறுக்கும் மீச துடிக்கிறதோ துடிக்கிறதோ, அவன் முண்ட கண்ண உருட்டுறதோ துடிக்கிறதோ. அப்போ வா மகனே சங்கிலி பூதம், நீ ஆடாத பாடாத. ஏ பாலகா, ஓ நீ ஆடாதே பாடாத அட்டகாசம் பண்ணாத. வேற என்ன செய்யணும்? உன்னை பார்க்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்கப்பா. சரி அப்பா நான் என்னப்பா செய்யணும்? உன்னுடைய விஸ்வரூபத்தை விட்டு உன்னுடைய சுயஸ்வரூபத்துக்கு வா. குழந்தை சொருவத்துக்கு வா. குழந்தை 7வது அமிர்தத்திலே 8 பூதங்கள் பிறந்தது. சரி. மாபூதம் வலிய பூதம் குருட்டு பூதம் செவிட்டு பூதம் ராஜபூதம் கனபூதம் கருமறை வெள்ளிக்கா பூதங்கள். எல்லாத்துக்கும் இளைய பூதமாக கீறிவிட்ட நாமங்களும் கிளிமூக்கு வாயலகோடு சங்கிலி பூதம் வந்து பிறந்தார். நீ ஆடாதப்பா, உன் சொருவத்தை மாத்திட்டு வேற சொருவத்துல வா. உடனே 5 வயது பிள்ளை போல அழக அந்தன சிறுவம் போல சங்கிலி பூதமோ சிவபெருமான் பக்கத்துல வரும்போது, அப்பா நீ என் கண்காங்க பிறந்துட்ட, நீ எனக்கு பிள்ளை, அதனால நீ பார்வதி பக்கத்துல போய் இருந்துக்கோ. பகவான் 8ஓட 8 நாளா தில்லையில போய் திருநடனம் ஆடிவார. ஆகட்டும் இறைவா, போய் வாங்கோ, நானே கைலாசத்தை பார்த்துக்கிடுதேன். அப்படி என்று சங்கிலி பூதம் பகவான் பக்கத்துல இருக்காரு.
பகவான போலவே பார்வதி பக்கத்துல இருக்காரு. அப்பம்பாக்க சிவபெருமான் 8 8 நாளாக தில்லையிலே திருநடனமாட வந்து கொண்டிருக்கிறார். 8 நாளா வந்ததால தேவர்களுக்கு கண் தெரியல. ஏன் கண் தெரியவில்லை? கவலைன்னா கவலை. தேவர்களுக்கெல்லாம் கண் தெரியாம அப்ப என்ன ஆச்சு? ஐயோ தேவாதி தேவரெல்லாம் தேவாதி தேவரெல்லாம் கைலாசம் வாராங்க. அம்மா அம்மா பார்வதிய பார்வதிய எனக்கு கண்ணதுதான் தெரியலையே. அப்போ ஏண்டி அம்மா பார்வதியே எங்களுக்கு கண்ணதுதான் தெரியாமல் தேவாதி தேவரெல்லாம் அம்மா பார்வதி அம்மா எங்களுக்கு கண் தெரியல. கடவுளை எங்க? கடவுளை எங்க? இந்த இருக்காருலாப்பா, இவர்தான் கடவுள். அங்க என்ன இருக்காருல, இவருதானே கடவுள். சங்கிலி பூதத்தை கைய காட்டுதா பார்வதி, இவர்தான்பா கடவுள். இப்போ அம்மா இவரு கடவுளா இருந்தா எங்களுக்கு கண் தெரிஞ்சிருக்கும். பகவான் கையில இல்ல எங்க இருக்காருன்னு உள்ளத சொல்லு. அப்ப உடனே பார்வதி சொன்னா, சிவபெருமாய் 8 8 நாளா தில்லையில திருநடனாட போயிருக்காரு. இப்ப இவன் தான் இறைவனாக இருக்கான். அப்படியா? அந்த பொறுப்பு பூரா இவங்கிட்ட தான் இருக்கு. சங்கிலி பூதம் நீ ஈஸ்வரம் சொல்லி இவங்க நம்ப மாட்டான். சரி, நீ ஈஸ்வரன் சொல்லி இவன் நம்ப மாட்டான். சரி, அதனால என்ன செய்யணும்? என்ன பகவானை நீனே போய் கூட்டிட்டு வா. அப்போ பார்த்தாரே சங்கிலி பூதம், சங்கிலி பூதம் அண்ணா பார்த்தானே சங்கிலி பூதம் பகவான தேடி எல்லோ அண்ணா மத்தியான மதியம் போல அண்ணா மதிய உச்சி வேளையில மத்தியான மதியம் போல மதியம் 12 மணி எங்க பாலகந்தான் சங்கிலி பூதம் பகவான தேடி எல்லோ தேடி எல்லோ காட்டு வழிய வாராரு. தக தகத்தை அப்பம் பகவான தேடி எல்லோ அவ காட்டு வழி வார போது நம்ம பகவான சிவபெருமா அண்ணா 8 8 நாளா அண்ணா திருநடன ஆடி எல்லோ அண்ணா கை சோர்ந்து கால் சோர்ந்து அண்ணா கை சோர்ந்து கால் சோர்ந்து பகவான் கைலாசம் வாரா. அண்ணா கை சோர்ந்து கால் சோர்ந்து அவ கைலாசம் வருவாரா. நம்ம கடவுளான சிவபெருமா அவ கால்நடையா வரும்போது பகவானும் 8 8 நாளா துல்லையில திருநடன ஆடி வாராரு. சங்கிலி பூதமும் எதுக்க போறாரு? போகப்படுமா? ஏன் அண்ணே பகவான் போகப்படுமா? ஆமா, எதுப்படக்கூடாது. பகவான் வரும்போது இன்னைக்கும் சாமி மையானம் போயிட்டு வந்தாலும் போகும்போது ஏன் குறுக்க போக்குறான்னு சொல்லுதாங்க. போகும்போதும் வரும்போது யாரும் குறுக்க போவாதாங்கன்னு எதுக்கு பயந்து ஒதுங்குதோம். இப்ப எவங்க எல்லாவனும் சாமிக்கு பின்னாலே அவன் போய் கை வச்சிட்டு நிக்காங்க. ஆமா, சாமிக்கு முன்னே போயிருதான்.
கேட்க மாட்டேக்கான். சாமி போறாருன்னா நானும் போவோம்ங்க. ஏ வாய் நம்ம ஆ? ஓஹோ அதாவது உடனடியாக வந்து கொண்டிருக்கிறார் கடவுள். சரி. எட்டையிலே 8 நாளாக ஆக தில்லையிலே திருநடனம் ஆடி ஆடி இறைவன் வரும்போது சங்கிலி பூதம் பார்த்தான். ஆகா, ஆஹா நமக்கு ஒளியதுக்கு இடம் இல்லையே, இடத்த காணுமே, என்ன செய்ய? பகவான் எதுக்க வராரு, நம்ம எங்க போய் ஒளியலாம்? அவன் எதிர்படக்கூடாது. அப்ப எங்க போய் ஒளியலாம்னு பார்க்கும்போது சரி அப்பம் பார்க்க நவக்கிரகம் 9 கிரகத்துல, சரி. என்ன கிரகம்? நகக்கரகம் 9. நவக்கிரகம் 9 கிரகத்துல கேது என்று சொல்லக்கூடிய ஒரு நாகம். நாகம். கேது என்று சொல்லக்கூடிய நாகம் சரி. இறைவனை நோக்கி தவம் இருந்து 12 வருஷத்துக்கு பிறகு ஒரு பாம்பு சட்டையை கலட்டி போட்டிருக்கு. ஓ தவம் பூர்த்தி ஆயிடுது, சட்டையை கழட்டிடுது. 12 வருஷமா தவம் இருந்து சரி. அந்த கேது என்று சொல்லக்கூடிய நாகம் பாம்பு சட்டையை கலட்டி போட்டிருக்கு. இது யாரு பார்த்தா? யாரு பார்த்தா? சங்கிலி பூதம் பார்த்தா. சங்கிலி பூதம் பார்த்தான். ஆகா, இந்த பாம்பு சட்டைக்குள்ள போய் நம்ம ஒளியணும் அப்படின்னு போய் பாம்பு சட்டைக்குள்ள போய் ஒளிந்தார். அப்போது பார்த்தார் இறைவன். ஏன் இவன் நம்மளை கண்டு ஒளிதான்? காரணம் என்ன? இவன் நம்மளை கண்டு ஏமியா ஒளிதான்? என்ன காரணம்? எதுக்கா ஒளிஞ்சான்? அடே பாலகா, இங்க வாடா, இங்க வாடா அப்படின்னு. என்ன சுவாமி, எதுக்குடா என்ன கண்டு ஒளியுத? எல்லாம் ஒரு பயன்தான். உங்களை கண்டு பயம், மானம், மரியாதை. சுவாமி, நீங்க தில்லைக்கு போயிட்டு வரும்போது உங்க முன்னாலே வரக்கூடாதுன்னு பெரியவங்க சொன்னாங்க. அதனாலே நான் அந்த பாம்பு சட்டைக்குள்ள உங்களை கண்டோடனே ஒளிஞ்சோம்னா. நீ கவலைப்படாதப்பா, கவலைப்படாத. ஏ பாலகா, என்ன கண்டு ஒளிஞ்சிட்ட பாரு, என்ன கண்டு ஒளிஞ்சிட்ட பாரு. இனிமே நீ கையில இருக்க கூடாது. என்ன செய்யணும்? இனிமே நீ கையில இருக்க கூடாது. நான் எங்க போகணும்? நீ இனிமேல் பூலோகம் போகக்கூடிய நேரம் வந்துட்டு. சரி. உனக்கு பெயர் தரப்போறேன். குடும். உனக்கு இருக்கிறதுக்கு இருப்பிடத்தை சொல்லுவதன் கேளு. சரி சொல்லு சொல்லு. அப்போ அந்த பாலகனுக்கு ஒரு பேர் கொடுத்தார். என்ன பேர் கொடுத்தா? அண்ணா பாம்பு சட்டைக்குள்ள ஒளிந்ததாலே, அண்ணா பாம்பு சட்டைக்குள்ள ஒளிந்ததாலே, என்ன ஒளிந்ததாலே உனக்கு சட்டநாதன் என்று ஒரு பெயரா. அப்பா பாம்பு சட்டைக்குள்ள ஒளிந்ததாலே உனக்கு சட்டநாதன் கேத்திரபாலன். அப்ப சாமி சங்கிலி பூதத்தாரோ ஆக்குவாரம் உனக்கு அழிக்குவாரோ அழிக்குவாரோ. உனக்கு 1008 வரம் உண்டாரே அழிக்குவாரோ. ஆப்பும் கொள்ளும் வரோம் வெள்ளும் வரோம். அண்ணா கோடி நல்ல வரம் உண்டாரே. அப்பு சட்டநாதன் கேத்திரபாலன். இங்க சுவாமி சங்கிலி பூதத்தாரோ. அப்பா மகனே சங்கிலி பூதம், இனிமே நீ கையில இருக்க கூடாது. சுத்தங்கிரி வருவதான் சோமங்கிரி வருவதத்தை கடந்து, அட்டகிரி வருவதான் அழகிரி வருவதத்தை கடந்து, அழகு சந்தன காவி என்று ஒரு காவு இருக்கு. அப்ப சந்தன காவுக்குள் என் மகனே சங்கிலி பூ ஆரியங்காவு சோழ பக்கம் அழகு சந்தன காவுக்குள்ள முளைத்தது ஒரு மரம். அப்ப வீசியது 2 கோப்பு. அதுல வடக்க வந்த கிளையதில
வடக்க வந்த கிளையதில நீ ஊஞ்சல் போட்டு இருக்கலாம். அப்போ சட்டநாதன் கேத்திரவா சங்கீலி பூதத்தா காட்டு உனை வரம் வந்தாரே போய் வா அப்பா சங்கிலி பூதோ அதிக கோடி வரங்களோடு சுத்தங்கிரி பருவத அண்ண சோமங்கிரி பருவத அட்டகிரி பருவதம்மா அழகு சந்தேன காவுக்குள்ள முளைத்தது ஒரு மரம்தான் வீசியது 2 கோப்பு வடக்க வந்த கிளையதில ஊஞ்சல் போட்டு இருக்காரே ஊஞ்சல் போட்டு இருக்கார் எங்க சங்கீலி பூதத்தாரோ. அப்பம் பாருங்கோ சட்டநாதகன் கேத்தரவாலகன் சங்கிலி உதத்தார அப்பா ஏ பாலகா முளைத்தது ஒரே ஒரு மரம் வீசியது 2 கொப்பு உருண்ட திரண்ட மரம் ஒழுக்கமான சந்தன தேக்கு மரம் சந்தன தேக்கு மரத்துல வடக்க வந்த கிளையில நீ ஊஞ்சல் போட்டு இருக்கலாம் என்று இறைவன் வரம் கொடுத்தார். அதே மாதிரி வடக்க வந்த கொப்புல எங்க சங்கிலி ஒருத்தார் ஊஞ்சல் போட்டு இருக்கார். யார் வருவான் எவர் வருவான் யாரை நாமல அடிமை கொள்ளலாம் அப்படி என்று சட்டநாதகன் கேத்தரவாலகன் சங்கிலி புதத்தார் இருக்கும் போது சங்கிலி புதத்தாருக்கு முன்னால் 7 பூதங்களும் பின்னால் 7 பூதங்களும் தண்டியில் பல்லாக்க சுமந்து வருகின்றது. அப்படியாக அந்த சங்கிலி பூதமோ அந்த சந்தன தேக்கு மரத்தில் இருக்கும் போது கதை என்ன நடக்கு அண்ணா நாட்டிலையோ நல்ல நாடு நாட்டிலையோ நல்ல நாடு அண்ணன் நாவலர்கள் புகழும் நாடு அண்ணன் நாவலர்கள் புகழும் நாடு அண்ணா கோடம்மல புலியோ நாடு அண்ணா குழந்த தண்டல் வீசோ நாடு அண்ணா இருட்டு நாட்டு கடலோ ஏகாதேசி பட்டணமா ஏகாதேசி பட்டணத்தில் ஏகாதேசி பட்டணத்தில் அங்க யாரெல்லாம் வாழ்ந்துவா அங்க யாரெல்லாம் அண்ணா ஏகாதேசி பட்டணத்தில் அங்க யாரெல்லாம் வாழ்ந்துவா அண்ணா முத்து செட்டி சீனி செட்டி முத்தளந்த 3 பேரும் ஆடு இருக்க மாடு இருக்க அடுக்கும் மெத்த வீடு இருக்க சுத்தாலை குறைவும் இல்லை சொத்தால குறைவும் இல்லை அவருக்கு சுகத்தால தாழ்வும் இல்லை. அதாவது இருட்டு நாட்டு கடலோரம் ஏகாதேசி பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் முத்து சீனி முத்தளந்தான்.
இந்த அண்ணன் தம்பி 3 பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு இருட்டு நாட்டு கடலுக்குள்ள 7 கப்பல் ஓடிச்சான். 7 கப்பலும் அவங்க முன்னோர்கள் காலத்துல இருந்து, அவருடைய மூதாக்கள் காலத்துல இருந்து, தாத்தா பாட்டி முப்பாட்டம் காலத்திலே ஓடி இருக்கு கப்பல். இவங்க உண்டாக்குன கப்பல் இல்ல, இவன் தகப்பன் பேரை சொல்லிதான் உட்கார்ந்து. ஆமா ஆமா ஆமா, அதுக்கு பின்னாலே இருக்கு பேரம்புட்ட காலத்துல இருந்து. ஆமா, அவங்க சம்பாத்தியம் தான். அந்த வகையில எங்க சிங்கிக்கார சின்னியா கெட்டிக்காரு. ஆமா, அவன் சிங்கி அடிச்சாலும் சரியா வழியா அடிச்சிருதான்ல. அதாவது 7 கப்பல் ஓடிச்ச, 7 கப்பலும் தாத்தா முப்பாட்டங்காலத்துல ஓடுறதுனால கப்பலு பழுதாயிடுது. அப்படின்னா என்ன, ஓட்ட விழுந்துருது கப்பல்ல. அதனால கப்பல் பழுது பார்க்கணும். கப்பல் பழுது பார்க்கணும்னா மரம், சாதி மரமா இருக்கணும். என்ன சாதி மரம் வேணும்? நம்ம ஏரியாக்களையும் மரம் இருக்கத்தான் செய்யுது. இந்த புளிய மரம் இருக்கு, ஆமா, ஆலமரம் இருக்கு, வேம்பு இருக்கு, அரச மரம் இருக்கு, வேங்க இருக்கு, மாமரம் இருக்கு, கொய்யா மரம் இருக்கு, மஞ்சனத்தி மரம் இருக்கு, முருங்க மரம் இருக்கு, மருத மரம் இருக்கு, ஆமா, வேப்ப மரமும் இருக்கு. இத்தனை மரத்தையும் போட்டோம்னா நம்ம ஏரியாக்க ஃபுல்லாமே அம்புடு பிஞ்சி மரம். ஆமா, இது தண்ணிக்குள்ள உழைக்காது, துருப்பிடிச்சிரும், 3 நாளைக்குள்ள செமிச்சிரும். அதனால மரத்திலேயே சாதி மரமா இருக்கணும். சரி, அது எங்க போகணும்? சாதியிலே சந்தனத்தேக்கா இருக்கணும். அப்ப என்ன, அது இங்கெல்லாம் கிடையாது, நம்ம நாட்டுல கிடையாது. அப்போ முத்து சீனி முத்தளம் தான். தம்பிகளே, நம்ம முப்பாட்டங்காலத்துல இருந்து நம்ம கப்பல் ஓட்டிக்கிட்டு இருக்கோமே, கப்பலுக்கு மரம் வெட்டணுமே, எங்க போய் வெட்ட? எங்க போனோம்? காட்டுக்குள்ள போனோம்னா ஒரு நாள் பார்த்துட்டு வா. வெள்ளிக்கிழமை ஒத்தையில போய் மரத்தை வெட்ட முடியுமா? ஒத்தையில போய் நம்ம என்ன கொண்டாடி தொலைப்போம்? மரத்தை இழுக்க முடியுமா, தூக்க முடியுமா? ஆமா. அதனால மரத்தை வெட்டி சாய்க்கணும்னா தங்க முடிதரிச்ச ஆசாரி மவன், வெள்ளி முடிதரிச்ச கொத்தனாரு, கொள்ளன் தச்ச ஆசாரி, கோடாளிக்காரன். ஆமா, கோடாலியும் கையோட வச்சிருக்கணும். அத்தனை பேரையும் கூட்டி கொண்டு வெள்ளிக்கிழமை மரத்தை வெட்டணும்னு வராங்க. தம்பி, நீ ஆள் பாத்துட்டியா? ஆனா ஒண்ணு நல்லா நான் சொல்லுதேன் கேட்டுக்கோ, ஆயுதம் பரட்டையா இருந்தாலும் ஆள் போர்ஸா இருக்கணும். ஆளு பரட்டையா இருந்தாலும் ஆயுதம் போர்ஸா இருக்கணும். ஓ, அப்படி அப்படி. அதானே, கோடாலி நல்லா இருந்தா தானே வெட்ட முடியும். அதானே கேக்கேன். ஆளு ஆங்கு வாங்கமா இருந்து அவன் கோடாலிய வச்சுக்கிட்டு வெட்ட முன்ன அவன் குப்புற விழுந்துட்டான்னா என்ன முடியும்? என்ன முடியும்? அதனால அந்த மரத்தை வெட்டணும்னு வெள்ளிக்கிழமை வாராங்க. அண்ணன், அந்த காலத்துல எங்க தாத்தா சொல்லுவாரு, ஒரு மனுஷனுக்கு ஆகாத காலம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு பொல்லாத காலம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாலேயே ஒரு சில அறிகுறிகளை காட்டும். ஆணை வரும் பெண்ணே மணி யோசை வரும் முன்ன, யானை வரும் 4 தெருவுக்கு அப்பால, மணி யோசை சத்தம் 4 தெருவுக்கு முன்னாலே டை டைன்னு கேட்கும். யானை வருது, யானை ஊத்துமலையில வருது. அதனால அப்படியாக அண்ணன் தம்பி 3 பேர்களும் ஐயோ மரம் வெட்ட வேணும் என்று, மரம் வெட்ட வேணும் என்று வாரார்கள். ஒரு முகம் தலைவாசல் வார போது அண்ணா தலையாதிகளே தட்டிடுமா தட்டிடுமா,
அப்போ தலைவாசல் வரபோது அவங்க தலையதில தட்டிடுமா அண்ணா வாசல் விட்டு வராங்கோ என்ன முத்து செட்டி சீனி செட்டி அந்த முத்தளந்தான் 3 பேரும் அவங்க வாசனட தட்டுதையா அப்போ வாசல் விட்டு வரபோது அண்ணா வாழாத பெண்ணொருத்தி அவ மூளாத நெருப்படுத்தா என்ன அவர் முன்னால வாரா அண்ணா வாழாத பெண்ணொருத்தி அண்ணன் சிங்கிகார் என்ன எந்த சகனத்தை கண்டாலும் இந்த சகனத்தை பார்க்கவே கூடாது. சரி அப்படி பேசாதண்ண. அதாவது வாழாத குமரி மூலா நெருப்பெடுத்து வாரான்னா அரக்கனுடைய அவனுடைய தீச்சகரம் செத்தாத்தான் தீரும். இவங்க மரம் வெட்டதுக்காண்டி கப்பல் பழுது பார்க்கக்காண்டி வரும்போது சகனம் ஆகாத சகனமா வருது. அப்ப எல்லாத்துக்கும் பெரியவரான முத்தண்ணா சொன்னார், தம்பி சீனி எடா முத்தளந்தான் போகும்போதே சகனம் தெரியலையடா அண்ணா. அண்ணே நாடுன்னு இருந்தா 4 நடக்கும், 4 பேர் வருவான் போவான். இதெல்லாம் நம்ம யோசிக்க முடியுமா? நம்ம அப்படியெல்லாம் யோசிச்சோம்னா நினைச்ச காரியத்தை நடத்த முடியாது. நினைச்ச காரியத்தை திட்டமிட்டபடி நடத்தணும்னா புறப்படணும். ஆமா, போய்கிட்டே இருக்கணும். யாரையும் பார்க்க கூடாது, யாரையும் யோசனைய கூட எனக்கு வேண்டாம் சாமி. ஆமா ஆமா. உடனே வாராங்க 3 பேரும் அண்ணா வருகின்றதொரு வழியதில அண்ணா காகம் அது வளம்பாய அண்ணா கருங்குருவி இடம்பாய அண்ணா காகம் வந்து வளம்பாய் கருங்குருவி இடம்பாய் ஆகாத சகனமல் அவர் முன்னால வருகுதையா. உடனே அவங்க எல்லா சகனத்தையும் தூர போட்டு இருட்டு நாட்டு கடலை கடந்தாங்க 3 பேரும். இருட்டு நாட்டு கடலை கடக்கணுமானா ஒரு கட்டுமரத்தை உண்டு பண்ணி கட்டுமரம் கெட்டிதான் அவங்க கடலை கடந்தாங்க. அப்ப இருட்டு நாட்டு கடலை கடந்து சுத்தங்கிரி பருவதத்துல வந்து மரத்தை தேடுதாங்க, மரம் கிடைக்கல. சோமங்கிரி பருவதத்துல வந்து மரத்தை தேடினாங்க, மரம் கிடைக்கல. அங்கேயும் கிடைக்கல. அட்டகிரி பருவதத்துல வந்து தேடினாங்க, அங்கேயும் கிடைக்கல. அங்கேயும் இல்லையோ. அழகுகிரி பருவத்தை பார்த்தாங்க, அம்புடும் செம்பட்ட மரமா நிக்கோ. செம்பட்ட மரமா? மாமா நீங்க கோவப்படுறாதியா? நான் சொன்னது வந்து செம்மரக்கட்டை, செம்போரக்கட்டை. ஆனா அந்த கட்டைய தண்ணிக்குள்ள போட முடியாது. அந்த தண்ணிக்குள்ள போடுற ஜாதி கட்டை வேற, ஏமனு கேட்க கூடாது. அதாவது தேக்கு சந்தன தேக்கு தான் தண்ணியில பிளக்கும். எல்லாம் முருங்கக்கட்டைய கொண்டு போட முடியுமா? அவ பேரம்பூட்டம் காலத்துல இருந்து அவங்க கப்பல் ஓட்டி இருக்காங்க, சொன்னா சரின்னு கேட்கலாம், ஏன் ஓன்னு கேட்க கூடாதுன்னா. அதனால அப்ப அழகிரி பருவத்தையும் தேடி பார்த்தாங்க, மரம் கிடைக்கல. அப்போ 8 நாளா 8 நாளா 8 நாளா மரம் அதுதான் கிடைக்கல. ஐயோ ஐயோ கிடைக்கல. அப்போ 8வது நாளையில எங்க 8வது நாளையில அண்ணா சட்டநாதன் கெத்திரபாலன்
சங்கீலி பூதத்தாரோ எங்க சங்கீலி பூதத்தாரோ அண்ணா இருந்ததொரு மரத்தைத்தானே அந்த செட்டி மக்கள் பார்த்தாங்கோ. அண்ணா வாய்த்தது போல் வாய்த்திருக்க அண்ணா வாய்த்தது போல் வாய்த்திருக்க நமக்கு மரம் அதுதான் கிடைத்திருக்க. இந்த அண்ணன் தம்பி 3 பேரும் வாய்த்தது போல் வாய்த்திருக்கு மரம் அதுதான் கிடைத்திருக்கு. அப்போ சட்டநாதன் கேட்கிறப்பா எங்க சங்கீலி பூதத்தாரோ அந்த இருக்கும் அந்த மரத்தை தானே பார்த்தாங்கோ செட்டி மக்கள். இதுதானே சமயம் என்று இதுதானே சமயம் என்று அவங்க மரத்தை வெட்ட போறாங்கோ. அவர்களுக்கு மனசுல ஒரு எண்ணம் என இன்னைக்கும் நம்ம ஒரு வீடு கட்டுதோம்னு வச்சுக்கோங்க. ஆசாரிய கூப்பிட்டு ஏன் தச்சு கழிக்கும்? அது எதுக்காக அப்படி தச்சு கழிக்காங்க? என்ன வரும்? நம்ம ஒடுக்கார்ட்ட கேப்போமே, ஐயா ஒடுக்குக்கார ஐயா இப்போ ஒரு வீடு கட்டுதோம் எதற்காக தச்சு கழிக்காங்க? முளை பிடிக்கிறது இருக்கட்டும்யா, தச்சு ஏன் கழிக்காம சொல்லும்னா நீரு கண்ணு கருத்து காப்பா. ஏன் ஓ முடிவா மோன? ஏன அந்த அதாவது ஒரு விவரம் சொல்றேன் கேளுங்க. கட்டக்காரர் வீட்டுல அம்மி இல்ல, அவரு இருக்க அம்மி எல்லாம் விட்டுட்டு கடையத்து ஊர்ல எந்த பேரோ ஓசிக்கு அம்மி கொடுத்தான்னு வாங்கிட்டு வந்துட்டாரு. என் அண்ணன் அந்த அம்மியோட அம்மியா வாரால முனி வந்த நான் 8 நாளா கட்டக்காரர் அம்மரை குத்து 8 நாளா ஏன் படுத்தவர் இருக்காரு. ஓஹோ அம்மி எவன் வீட்லயோ பாலடைஞ்ச போய் வீட்டுல கிடந்திருக்கு. சரி, அதுல என்னது வந்தது? முனி. அப்பா முனி பிடிக்க கூடாத. அப்புறம் தன்னாக்களை கொண்டு ஓரமா கொண்டு போய் யாருக்கும் தெரியாம குளத்தாங்கரையில போட்டு வராரு. ஓ, குளத்தாங்கரைக்குள்ள தள்ளியாச்சாத? தள்ளி ஒரு சொட்டு முட்டையும் கொடுத்துட்டு வந்துட்டாரு. அதுதானே கேட்டேன். அதனால இன்னைக்கும் மரத்தை வெட்டணும்னா இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டுல பால் காய்ச்சதோம்னா முத நாள் அந்த மரம் எங்கிருந்து வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. அதுல ஒருவேளை துர்தேவதைகள் இருக்கலாம், துஷ்ட தேவதைகள் இருக்கலாம், காத்து கருப்பு இருக்கலாம். முத நாள் அதுக்கு கொடுக்கக்கூடிய ரத்த வழியை கொடுத்தாச்சுன்னா அது சந்தோஷமா வாங்கிட்டு போயிடும். அதனாலதான் இந்த முத்து சீனி முத்தளந்தா 3 பேரும் மரத்தை வெட்ட போறமே ஒரு பொங்கல் விட்டு ஒரு கிடாய் தரிக்கணும். அதனால காப்பு கட்டுங்கப்பா மரத்துக்கு. தம்பி முத்தளந்தான், ஏ சீனி, நம்ம சிங்கிக்கார அண்ணன் தான் சீனி. அப்படியா? ஏ சீனி, உன் கைட்டு போய் காப்பு கட்டு முதல்ல. அவன் எந்திக்கிறதுக்கே 7 நாள் ஆகுமா, என்னைக்கு போய் காப்பு கட்டி கொண்டாடி தொலைக்க? காப்பு ஒண்ண கட்டிடலாமியா, அது பெரிய பிரமாதம் ஒண்ணு. ஏன் அண்ணன் எல்லாத்துக்கும் பெரியவர் இவர்தான் முத்தண்ணா. ஆமா ஆமா ஆமா. உடனே சீனி போனா அந்த மரத்துக்கு மஞ்ச காப்பு நூல் எடுத்து முனமுறியாத மஞ்சள்ல முனமுறியாத மஞ்சள்ல காப்பு கட்டியாச்சு.
காப்பு கட்டினா மட்டும் போதுமா? பொங்கல் விடணும்ல. எந்த காரியத்தை எடுத்தாலும் முதல்ல பிள்ளையாரத்தான் கும்பிடணும். பிள்ளையார் சுழி போட்டு செயலை தொடங்குன்றிருக்கான். அதனாலே அண்ணன் தம்பி 3 பேர்களுமாக ஐயோ சாந்து கொண்டு தரமொழுகி சாந்து கொண்டு தரமொழுகி சந்தனத்த கோலம் போடு பாலு கொண்டு தரமொழுகி பாலு கொண்டு தரமொழுகி பன்னீரால கோலம் போட்டா என்னே மாவு கொண்டு தரமொழு மஞ்சளையா கோலம் போடு கோலம் போட்ட இடமதியில கோலம் போட்ட இடமதியில அவ பொறுத்து வர இளவிருத்தா எண்ணெய கொடுத்து வாழ இலையின் மேல் பிள்ளையார பிடித்து வை அருகம்புள்ளு மாலை கட்டி விநாயகருக்கு போடுவா நிறநாளி நிறமரக்கா அண்ணா நேர்மையான தேங்காய் பழம் அப்போ அண்ணன் தம்பி 3 பேரும் அண்ணன் தேங்காய உடைக்கணும், பொங்கப்பானை வைக்கணும். பிள்ளையாருக்கு சாணி பிள்ளையார பிடிச்சாச்சு, தேங்காய் பழம்லாம் வச்சு பத்திய பொருத்தி அண்ணன் அவங்க தேங்காய உடைக்காங்க. அப்ப என்னாச்சு? அண்ணா தேங்காய உடைக்கும் போது தேங்காய் கண்ணோட சிதறுதையா உடைக்கும் போது அப்போ அண்ணன் தம்பி 3 பேரும் என்ன செய்வோம் ஏது செய்வோம் பாவி தெய்வமே எந்த பெய கை வச்சாம் தெரியலையே. தேங்காய உடைக்கும் போது தேங்காய் கண்ணோட செதறுது. அப்ப இவங்க நினைக்காங்க, ஏ அண்ணா முத்தண்ணா என்னென்ன முதல்ல தேங்காய் இப்படி செதறி போச்சு. அப்பா தேங்காய் மேல குத்தம் இல்ல குத்தம் இல்லை, அத தென்னை மர வாக்குத்தானோ தேங்காய் மேல குத்தம் இல்லை. அப்பொன் தேங்காய் வேலை குத்தமில்லை. ஆஹா, யாரு குத்தம்? தென்னை மரத்து வாக்கு தேரொடிக்காய். சாயண்டுக்காரன்னு அப்படி ஒரு மரம் இருக்காக்கும். அது அப்படி ஒரு மரம் இல்ல, எல்லாம் தென்னை மரம் தான், தேங்காய் தான் காய்க்கும். ஒரு சில தேங்காயில தேர விழுந்துரும். அது தேர மோந்து பார்த்தீங்கன்னா அந்த காய் தேர முடியாது. வேற ஒண்ணு இல்ல, மரத்துல ஒண்ணும் கோளாறு இல்ல தம்பி. ஆமா, ஒரு தேர மோந்து தேர தவளை இருக்குல்ல, அது போய் மோந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் அவுட்டு. பாத்தீங்களா? அவள் சொன்னா நீங்க சரின்னு கேட்டுக்கோங்க. இல்ல நீங்க கேட்டாலும் சரி கேட்கலாலும் சரி, நியாயம் அதுதான். இனி சும்மா இருமுன யாருக்குமாறு பேச ஆரம்பின. அதாவது அப்ப தேங்காய் தேரோடி காய் போச்சு விட்டுருங்க. ஏ தம்பி,
ஏ சீனி, சீனிக்கு என்னாச்சு? உன் கைட்டு சீக்கிரம் பொங்க பாய் வையப்பா. அப்படியா? உடனே 3 கல்ல தூக்கி வச்சாச்சு. 3 கல்லு தான் வச்சானோ? வேற பொங்கலோடதுக்கு 7 கல்லாம் வைப்பான். அதானே கேக்க. 3 கல்ல தூக்கி வச்சு அதுக்கு மேல மண்பானையை தூக்கி வச்சு பச்சரிசி பாலை களைஞ்சி பானையில விடுதாங்க. ஏன்? ஆமா. அப்ப என்னாச்சு? அண்ணா பச்சரிசி பால் கலைந்து பால் கலைந்து பானையில விட்டாங்கோ. ஓ அப்பம் பச்சரிசி பால் களைந்து அவங்க பானையில விட்டாங்கோ. அப்பம் தீயத்தான் கொளுத்து வாரம். அப்பம் பார்த்தாரே சங்கிலி போதான். ஐயா சட்டநாதன் கேத்திரவா எங்க சங்கிலி பூதத்தாரோ. அண்ணா இதுதானே சமயம் என்று அண்ணா பால்பான பொங்கலைய பொங்கலை பானை 2 துண்டா வெடிக்குதையா. அப்போ மத்தியானம் மதியம் போல அவங்க பொங்கப்பான வைத்த போது ஆரியங்காவு சோலையில சட்டநாதன் கேத்திரபால சங்கீலி பூதத்தா பால்பான பொங்காமல் அண்ண பானவாயி விரிஞ்சி போச்சு. பானை 2 துண்டா வெடிக்குதையா. அண்ணா அண்ணா முத்து அண்ணா இது என்ன அநியாயோ. பானை மேல குத்தம் இல்ல வேளாறு குத்தம் அண்ணா குத்தம் அண்ணா இது வேவாத பானை மேல குத்தம் இல்ல அண்ணா வேளாறு குத்தந்தான். அது வேவாத பானதானோ. என்ன என்ன வேவாத பானை சரியா வேவாத பானையே கொடுத்துட்டாரு. வேளாறு ஏமாத்திட்டாரு. சரி போனா போறாரு. அதை விடுப்பா, மற்ற காரியத்தை பாரு. சரி கடைசியில இந்த பொங்க பானை வெடிக்கும் போது அவங்களுக்கு மனசு சங்கடமா இருந்தது. சரி தம்பி ஏ கடைக்குட்டி முத்தளம்தான் கோடாலிக்காரனை கூட்டாந்து மரத்தை வெட்டி சாய்க்க சொல்லுடா. சங்கிலி புதத்தார் பாத்துக்கிட்டே இருக்காரு. இவன் பொங்கல் சரியா விட மாட்டான், நமக்கு கிடாயும் வெட்ட மாட்டான். இவன் எப்படி மரத்தை வெட்டுதான் மட்டும் நம்ம பாப்போமே. பார்க்கணும், நம்மளை தாண்டி இவன் எங்க போயிருவான் என்று சட்டநாதன் கேத்திரவா சட்டநாதன் கேத்திரவா சங்கீலி பூதத்தார் மனமறியில நினைத்தார். மரத்தைத்தான் வெட்டும் போது கோடாலிய வாங்கும் போது கோடாலி கண முறியுதையா. அந்த கோடாலி கண முறியுதையோ. ஆனா
அண்ணா கோடாளி முறிந்தல்லவோ ஆசாரி காலுலதான் அந்த கோடாளி உளுந்துதையா அப்போ கோடாளி விழுகும் போது ரத்தமா சாயுதையா உதரமாக சாயும் போது சட்டநாதன் கேத்திரவாளன் அவன் நரபலியை ஏற்றுக்கொண்டான். அப்போ சட்டநாதன் கேத்திரவாளன் சங்கீலி பூதத்தார் நரபலியை ஏற்றுக்கொண்டான். ஐயோ கோடாலிக்காரன் கோடாலிய மரத்துல போட்டாம்ல எண்ணெய் போட்ட உடனே கணம் முறிஞ்சு போச்சு. அது என்ன கணம் இப்படி போயிடுதுன்னு கேட்டான். என்ன கோடாலிக்காரரு மேல குற்றம் இல்ல, கோடாலிய உண்டாக்குனார கண ஓட்டார்ல ஆசாரி அவரு தேக்குல கோங்குல வேங்கையில மயிலையில போடணும். அவர் என்னஞ்சாரு தெரியுமா? முருங்கக்கட்டையில போட்டு கொடுத்துட்டார். ஏன முருங்கக்கட்டையில போட்டானா துட்டு அது தந்தால கொடுக்கணும். அப்படிவா தம்பி வலிக்கு கூட்டிட்டு போனவங்க துட்டு ஒழுங்கா கொடுக்கல. அவன் ஒழுங்கா கொடுக்கல, அவர் உழைப்பிட்டாரு கதைய. அவன் உங்களை மாதிரி முங்காங்கேசு உடுக்காருக்கு சிரிப்ப பாருங்க. அது ஒரு காலமும் கிடையாது அது வச்சது. அதாவது அவன் துட்டு சரியா கொடுக்கல, அவன் முருங்கை கணையில போட்டு கொடுக்க கணம் முறிஞ்சு போச்சு. சரி எப்பா மரத்தை வெட்டி சாய்ங்கப்பா. வெட்டி 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 சாய்ச்சாங்க. உருள வண்டியில ஏத்தும் போது மரத்தோட மரமாக வருந்து கொண்டிருக்கிறார் சங்கிலி பூதத்தார். எங்க வாரார்? ஐயோ மரத்தோட மரமா மரத்தோட மரமா சட்டநாதங்கேத்திரவா சங்கிலி பூதத்தார் செட்டி மக்கள் பின்னாலே பின்னாலே தெய்வம் அது வருவதையா அப்போ சட்டநாதங்கேத்திரவாளன் சங்கிலி பூதத்தாரோ நாம இவர்களோடு போனோமானா நம்ம தமிழ்நாடு போயிடலாம் நம்ம தேசம் சுத்தி பார்த்துடலாம் என்ற சட்டநாதங்கேத்திரவாளன் சங்கிலி பூதத்தாரோ அண்ணா இருட்டு நாட்டு கடலும் விட்டு அண்ணா ஏகாதேசி பட்டணம் அவங்க வாரார்கள் ஒரு முகாம். அண்ணா ஏகாதேசி பட்டணத்தில் அங்க ரூப்பு ரூப்பா அறுத்தாங்கோ அறுத்தாங்கோ ஏகாதேசி பட்டணத்துல அவங்க வந்து கொண்டிருக்கும் போது உடனடியாக முத்து சீனி முத்தளந்தான் என்ற 3 பேர்களுமாக உடனடியாக அவங்க எல்லாரும் மரத்தை வெட்டி கொண்டு வந்து ஐயா
விஸ்வகர்மாக்களை கூப்பிட்டு ரூபு ரூபா அறுத்தாங்கோ. பலக பலகையாக சேர்த்தாங்கோ. பலக பலகையாக சேர்த்து கப்பல்ல வெள்ளோட்டம். வெள்ளோட்டம்னா என்னதுன்னு கடல்ல விட்டு பாப்பாங்களா? எவ்வளவு பொதி சமக்குன்னு பாக்கணும். தானிய தவசங்கள். தானிய தவசம்னா என்னது? தானியம்னா என்னது? தவசம்னா என்னங்கண்ணே? கம்பு, சோளம், கேப்ப, கேழ்வரகு, குதிரவாளி, உப்பு, மஞ்சள், இது அத்தனை ஏத்தி அண்ணன் எவ்வளவு சமக்குமோ. இந்த சங்கிலி பூதத்தார் இருந்த மரம் இருக்க 7 கப்பல்ல 70 கப்பலை பழுது பார்க்கலாம். மரத்தை அறுக்க 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 வந்துகிட்டே இருக்குல்ல, இருக்கு, சரக்கு இருக்கு. உடனே அவங்க கப்பல் பழுது பார்த்தாச்சு. எல்லா சாமானையும் ஏத்தியாச்சு. வெள்ளோட்டம் பார்க்கறதுக்காக எல்லாத்துக்கும் பெரியவரான முத்தண்ணா கப்பல் முன்னால போகுது. நம்ம சீனியினம் கப்பல் 2வது போகுது. நம்ம கடைக்குட்டி தம்பி இருக்காரே முத்தளம் தான், அவரு கப்பல் 3வது போகுது. உடனே பார்த்தான் சட்டநாதகன் கேத்திரபாலகன். எங்க சுவாமியான சங்கிலிபுரத்தார் பார்த்தார். ஐயோ வேலை நல்லோ வேலையாள், வேலை நல்லோ வேலையாள், விளையாடும் சமயமாள். நம்ம கப்பல் நம்ம இருந்த மரத்தை வெட்டிட்டு வந்து நீங்க வெள்ளோட்டம் பார்க்கலாம் அப்படின்னு பூதத்தாருக்கு கோவத்தை பார்த்தேனோ. ஐயா வானத்துக்கும் பூமிக்கும் தான் அண்ணா வளர்ந்தாரே சங்கிலி பூதம். அண்ணா வானத்துக்கும் பூமிக்கும் தான் அண்ணா வளர்ந்தாரே பூதத்தாரோ. அவருக்கு கண்கள் எல்லாம் பொறி பறக்க அண்ணா கடுங்கோவம் கொண்டாரே. அவருக்கு மீசை 2 துடி துடிக்க அண்ணா கடற்கரையில் ஒரு காலும் அவங்க கப்பல் மீது ஒரு காலும் அண்ணா வானத்துக்கும் பூமிக்கும் தான் வளர்ந்தானே பூதத்தாரும் யோ நீங்க கப்பல் வெள்ளோட்டம் பாக்கலாம். நீங்க எப்படி வெள்ளோட்டம் பாக்கி நான் பார்த்திருக்கேன். கடற்கரையில ஒரு காலு, அந்த செட்டி மக்களுடைய கப்பல்ல ஒரு காலு. உடனே ஐயா பனைமரத்தை புடுங்கி பல்லுல நெருன்னு கடிக்க. என்னடா பனைமரத்தை புடுங்கி பல்ல நெருன்னு கடிக்க? சவுண்டு கேட்கல, இத பாக்கையில பூத மாதிரிலாம் இருக்கு. பூதமே தான். அதனால உடனே பார்த்தார், அங்க பொன்கழுத்து பெண்கள் 7 பேர் இருந்தான். ஆமா, யாரு பொன்கழுத்து பெண்கள்னா அந்த தானிய தவசங்கள் கீழே சிந்தி இருக்கும்ல, அத அள்ளி கூட்ட பெருக்கிறதுக்கு அவளை வச்சிருந்தாங்க. அந்த பொன்கழுத்து பெண்களைத்தான் அவளை வன்கொலையா கொள்ளுதையா
அப்போ வன்கோலையா கொள்ளுவாரா இங்க சட்டநாதங்கேற்றவாரா இந்த சங்கீலி பூதத்தாரோ அண்ணா வன்கோலையா கொள்ளும் போது ஏலான சுமக்க ஒண்ணு அந்த இளவயிர தடி எடுத்து அண்ணா கடலோடு கடலா அண்ணா கடலோடு கடலா பூதத்தார் அடிச்சு மெல்ல கொள்ளுவார் அப்போ சட்டநாதங்கேத்திரவாளும் எங்க சங்கீலி பூதத்தாரும் அடிச்சு மெல்ல கொள்ளும் போது அவங்கள கடலோட கடலா வச்சு நொறுக்கிட்டு விறுவிறுன்னு கடற்கரைக்கு வராரு. அப்போ முத்து சீனி முத்தளந்தான் 3 பேருடைய மனைவிமார்கள் அவ குளிக்கிறதுக்காண்டி வாரா. எப்படி வாரா? அண்ணா தலையிலிட்ட எண்ணெயோட தலப்பு நாக்கு மஞ்சளோட தலப்பு நாக்கு மஞ்சளோட அம்மா குளிக்கிறதுக்கு வருவா. அண்ணா குளிக்கிறதுக்கு வரும்போது சட்டநாதன் கேத்திரவா சட்டநாதன் கேத்திரவா என்ன சங்கீலி பூதத்தா அதாவது இந்த சங்கை பூதத்தார் போய் வழிமறிக்காமா எங்கம்மா போறிய? ஆமா குளிக்க போறோம். ஓஹோ ஆமா கையில என்னமெல்லாம் இருக்கு தெரியுதா? நீர் எல்லாத்துக்கும் மூத்தவர் முத்தனஞ்சி முத்து செட்டியார் மனைவி தானே? ஆமா நானேதான். நீ சீனி அவர் மனைவி தானே? ஆமா அவரும் அவளும் அவர் நீ முத்தளந்தானுடைய மனைவி தானே? ஆமா அவர் பொண்டாட்டி. இங்க உங்க கணவன்மார் 3 பேரும் போய் காட்டுல போய் மரம் வெட்டிட்டு வந்து வெள்ளோட்டம் பார்த்தாங்கல்ல? ஆமா போயிருக்காங்க, இன்னும் வரல. கடற்குள்ள வரவும் மாட்டான். ஏன்? 3 பேரையும் கடலோட கடலா வச்சு அடிச்சு கொண்டுட்டேன். சண்டாள பாவி, நீ யாரு ஏன் புருஷன் அடிக்க? நான் இருந்த மரத்தை கொண்டாந்து வெள்ளோட்டம் பார்த்ததால சரி அவங்கள நான் ஏத்துக்கிட்டேன். ஓஹோ ஏ அப்பா ஏத்துக்கிட்டியா? அதனால நீங்க 3 பேர்களும் எனக்கு பாரியா இருக்கணும்னா அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. என் கணவன் இல்ல, நாக்க புடுங்கிருவேன். இப்ப செத்துருவோம். நாக்க புடுங்கிட்டாளா? நாக்க புடுங்கடான் நல்வுயிரம் ஆயிட்டான். பார்த்தார் சங்கிலி பூதம். ஏகாதசி பட்டணத்திலே ஒரு நிலையத்தை வாங்கி அங்கிருந்து அண்ணா எங்க போவோம் என்று ஏகி வாரா சங்கிலி பூதம். எங்க போவோம் என்று ஏகி வாரா சங்கிலி பூதம். நாட்டிலையும் நல்ல நாடு நம்ம திருச்செந்தூர் ஊராதி அண்ணா முருகப்பெருமான் வாசலில அண்ணா நிலையம் வாங்க வேணும் என்று முருகப்பெருமான் வாசலுக்கு அண்ணா வாரானே சங்கிலி பூதம். வாராரே திருச்செந்தூர் ஊராதி
அண்ணன் முருகப்பெருமான் வாசலில் அண்ணா கோபுரத்தை உடைக்கார அண்ணா கொடிமரத்தை சாய்க்கார அண்ணா போற வேற அண்ணா போடதியடி அண்ணா வார வேற அண்ணா போற வேற வார வேற அண்ணா போடதி அடி அடிப்பானே அடிப்பா தகதுண்டா அப்போ எட்டோட நாளா முருக பெருமா அண்ணா இடங்கள் தாங்க அண்ணே அட்டகாசம்னா அட்டகாசம் உங்க வீட்டு அட்டகாசமா எங்க வீட்டு அட்டகாசமா திருச்செந்தூர் ஊர்ல முருகப்பெருமானுடைய வாசல்ல ஐயாவுக்கும் ஆவணி மூல திருநாள் ஏழாம் திருநாள் ஏழாம் திருநாள் அன்னைக்கு ஐயா என்ன சாத்தி வருவாரு யாரு வாரா அப்படியாக நம்ம முருகப்பெருமான் இருக்காரே பச்சை சாத்தி வந்து கொண்டிருக்கிறார் கூட்டம்னா கூட்டம் கடலா கடல் அலையா ஆமா அலைக்கு மேல நிக்கி கூட்டம் கொள்ள கூட்டம் ஆமா அம்புடும் கொள்ள கூட்டம் தான் அதனாலே திருச்செந்தூர் ஊரிலே முருகப்பெருமானுடைய வாசல்ல சட்டநாதகன் கேத்திர பாலகன் சங்கிலி போதத்தாரும் போறவர வாரவர புடதியிலை அடிப்பதும் வாரவர போர்மாற அடி ஒண்ணு இடி மாறி விழுது திரும்பி பார்த்தா ஆலக்காங்கல தொட்டிலோ தீபிடிக்கு தொட்டில் பிள்ளைக்கு சேதம் இல்ல உடனே பார்த்தார் பச்சை சாத்தி வாரார இந்த பச்சையை முதல்ல சப்பரத்தை வெளியே வரவிடக்கூடாது அப்படின்னு ஐயா சட்டநாதங்கேத்திரபாலன் சட்டநாதங்கேத்திரபா எங்க சங்கீலி பூதத்தாரோ தகதுண்டா தகதகதா அண்ணா திருச்செந்தூர் ஊரதியில முருகப்பெருமான் வாசலில கோபுரத்தை உடைக்கார கோபுரத்தை உடைக்கார அண்ணா கொடிப்படலா இருக்கார அண்ணா தேரு கூட்டத்தா எங்க சட்டநாதன் கேத்திரவா எங்க சங்கீலி பூதத்தாரு அண்ணா திரட்டி மெல்ல அடிப்பா அப்பம் பார்த்தாரே முருக பெருமா யாரு வந்தா எவரு வந்தா என்பதனை அறியணும் வேலவன் முருகப்பெருமான் வெளியே வந்து பார்க்கும் போது வானத்துக்கும் பூமிக்கும் முறுக்கும் மீசையோடு நிற்கின்றார் சங்கிலி பூதம். அடே பாலகா யாரப்பா இதனால் இதுவரைக்கும் இந்த திருச்செந்தூர்ல கடற்கரை ஆண்டியுடைய வாசல்ல அட்டகாசம் நடந்தது கிடையாதப்பா.
உனக்கு எந்த ஊரு அப்பா எங்கிருந்தோ அப்பா ஊரு மண்ண நீ ஒத்த வழி உன் நாடு என்ன நகரம் நகரம் என்ன நாடு என்ன அப்பா நடந்து வந்த விவரம் விவரம் அது என்ன நகரம் அப்பா எங்கிருந்து எங்கு வந்தாய் அப்பா என்னிடத்தில் சொல் மகன் உன் தாய் வேறு என்னடவா உன் தகப்பன் பேரு சொல்லடவா முருகப்பெருமான் கேட்ட போது சங்கிலி பூதம் சொல்லுவாரா அமிர்தத்தில பிறந்தவா அழகுராசன் சங்கிலி பூ பாம்பு சட்டைக்குள்ள ஒளிந்ததா எனக்கு சட்டநாதன் கேத்திரவா சங்கிலி பூதத்தார் என்பய தாய் பெயரோ பார்வதியா என் தாய் பெயரோ பார்வதியா என் தகப்பன் பேரு பரமசிவா நான் வளப்போருக்கு பிள்ளையாக நான் வந்தேன் அம்மா வந்த நீடம் ஓ வளப்போருக்கு பிள்ளையா வந்திருக்கியா ஆமா பிறகு யாருக்கு பிள்ளையா வந்திருக்கேன் அப்பா மகனே டே தம்பி இங்க வாப்பா உன் தாய் பேர் என்ன பார்வதி உன் தகப்பன் பேர் என்ன முன்னால் பிறப்பவன் அண்ணன் பின்னால் பிறப்பவன் தம்பி பின்னால் பிறப்பவன் தம்பி முன்னால் பிறப்பவன் அண்ணன் ஆமா அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவனே பிறந்தோம் நான் முன்னால பிறந்த நான் உனக்கு அண்ணன் 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 நீ எனக்கு தம்பி அப்போ நீ யார் மவன் முடிவாமோன அப்படி வா வலிக்கு பார்வதி மவன்தாப்பா பரமசிவன் மவன் ரெண்டாவது மவனா நீ மூணாவது மவனா வந்திருக்க அப்படி சொல்லணும்ல கேட்கணும்ல அப்பா மகனே சங்கிலி பூதம் நீ என்னுடைய வாசல்ல இடைஞ்ச செய்யக்கூடாது உனக்கு என்ன நிலைய வேணும்னு கேளு அண்ணா அண்ணா உங்களுடைய வாசலை எனக்கு 11 நிலைய வேண்டும் அப்போ 11 நல்ல நிலையோ மாறு கொடுத்தாரே வேலை வருவான் அண்ணா மேலவாசல் ஒரு நீலையோ கீழவாசல் ஒரு நீலையோ தேரடியில் ஒரு நீலையோ அண்ணா திருச்சுவரில் ஒரு நீலையோ மண்டபத்தில் ஒரு நீலையோ மதிச்சுவரில் ஒரு நீலையோ கடற்கரையில் ஒரு நீலையோ கந்த சுவாமி பக்கம் ஒரு நீலையோ சண்முக விலாசத்தில ஒரு நீல சரவண பொய்கையில ஒரு நீல நாளிக்கணத்தில் ஒரு நீல நாலுகால் மண்டபத்தில் ஒரு நீல அண்ணா 11 நிலையம்மது கொடுத்தாரே
முருகப்பெருமான் கொடுத்தாரே முருகப்பெருமான் அண்ணா 11 நிலையமாய் எங்க பாலகந்தான் சங்கிலி போ அண்ணா குழுவிருக்கும் காலத்தில அங்க என்ன நடக்குமா சங்கிலி பூதான் காவலியில காகம் வந்து பறக்கா அண்ணா கருங்குருவிலாந்தா சிட்டும் பறக்காது சிறுகுருவிலாந்தா அந்த முருகப்பெருமான் வாசலில இங்க சங்கீலி பூதத்தான் அண்ணா பல நாளா பல வருஷம் பவுசூடனே இருப்பாரு பவுசூடனே இருப்பாரு உடனடியாக பார்த்தார் சங்கிலி பூதமோ சங்கிலி பூதமோ அப்படியாக திருச்செந்தூர் வரியிலே முருகப்பெருமானுடைய வாசல்ல யாரும் அங்க இடைஞ்சல் பண்ணி கூட்டம் கூடியதுன்னு வச்சுக்கோ தம்பியை கூப்பிடுவார் அப்பா ஏ பூதம் தம்பி சங்கிலி பூதம் உங்க கூட்டமா இருக்கு என்னன்னு போய் பார்த்து வாடா விறுவிறுன்னு போவாரு எவன்லாம் இடைஞ்சல் பண்ணுதானோ அவனை பொடதியில ஒத்த போத்துற எங்க அண்ணன் முருகப்பெருமா வாசலை இடைஞ்சல் பண்ணுவேன் எங்கெல்லாம் முருகப்பெருமான கை நீட்டுதாரோ அங்கெல்லாம் இவர் போயிடுவார் ஆமா இவர் போன இடத்துல எந்த சண்டை வில்லங்க நடந்தாலும் சரி உடனே தூள் ஆக்கி எல்லாத்தையும் சமராஜ் பண்ணிட்டு வந்துருவாரு அப்படி ஆளு வேதமாதான சங்கிலி புதம் நினையாதங்க திருச்செந்தூர் பதியிலே முருகப்பெருமானுடைய வாசல்ல இருக்கும் போது அப்ப இந்த சங்கிலி புதம் வரும்போது வீரபாகு போத்தி இருந்தார் அவர்தான் அந்த கோயில் தர்ம கர்த்தா தர்ம அந்த வீரபாகு போத்தி இருக்க வரைக்கும் அவர் கோயில் பற்று பூசாரி ஐயா கூப்பிட்டு ஐயா பற்று சாமி எல்லா சாமிக்கும் எந்த குறையும் வைக்காது எல்லா சாமிக்கும் ஒழுங்கா அபிஷேகம் பண்ணுங்கோ பட்டு சாத்துங்கோ பொட்டு வையுங்கோ அமுது படைங்கோ எந்த சாமிக்கும் குறை வச்சிடாதீங்க அவர் கிருபையாலதான் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு வீரபாகு போத்தி நீதிவான் அப்போ அவள் சொல்லிட்டு திடீர்னு அவரு காலம் சென்றார் வயசாயிடுச்சு போயிட்டாரு ஆமா பரணி வாரு இல்ல இல்ல முருகப்பெருமான் வாசல்ல வீரமாக போத்தி போனான் அவர் காலம் சென்றதுக்கு பிறகு இன்னொரு தர்மகர்த்தா வாரார் அவர் யாரு அவர் பேர் தான் சண்டால பழனியப்பா பிள்ளைன்னு பேர் பேர கேட்க நல்லா இருக்கு அவர் நடைமுறை எப்படி தெரியுதோ தெரியலையே அந்த பழனியப்பா பிள்ளை கோயில் பூசாரிய கூப்பிட்டார் ஐயா பூசாரி ஐயா பட்ரு நான் சொல்வதை கேளுங்க எத்தனை தேவாதைகள் இருக்கு பிரதான தெய்வம் முருகப்பெருமான் தான் அதனால முருகப்பெருமானுக்கும் வள்ளி தேவயானைக்கும் தினமும் அபிஷேகம் பண்ணுங்க
பட்டு கட்டுங்கோ, பொட்டு சாத்துங்கோ, அமுது படைங்கோ, பாயசம் வையுங்கோ. இந்த பக்கத்துல இருக்க இந்த தேவாதைகள் இருக்கு பாரு, எடுபடி தேவதை இதெல்லாம். இந்த பரிவார தேவாதைகளுக்கு உப்பு தண்ணியை கொண்டாந்து தலையில ஊத்தணும். ஆமா, 10 பைசா செலவு இருக்க கூடாது. எப்போதும் சாமிக்கு படைக்கும் போது இன்னைக்கு ஒரு காப்படி அரிசி போடுறதுன்னு வச்சுக்கோறோம், காப்படிக்கும் கீழே கொண்டு வந்துரும். ஆமா, ஒரே கொண்டு வந்துடணும். ஒருபடி அரிசி தான் நீர் அமுது படைக்கணும். ஆமா ஆமா, வேற 1 மாச பில்ல 9,000 10,000 ரூபான்னு தரக்கூடாது. 1 மாச பில்லு 1000 ரூபாய்க்குள்ள நீர் வேலை முடிக்கணும். ஆமா, மித்தது நமக்கு அதுல உண்மையை நான் கவனிச்சுக்கிட்டேன். அப்படின்னு அந்த பழனியப்பா பிள்ளை வாய் திறந்து சொன்ன போது உடனே பார்த்தார் அந்த பழனியப்பா பிள்ளை. முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வயானைக்கும் ஒழுங்காக அபிஷேகத்தை பண்ணாரு. அப்போ சட்டநாதன் கேத்திரபா, சட்டநாதன் கேத்திரபா சங்கீரி பூதத்தார் உப்பு தண்ணி கொண்டு வந்து அவன் தலையதில கோதி விட்டான். அப்போ உப்பு தண்ணி ஊத்தும் போது கண்ணதுதான் கரிக்குது ஐயா. ஐயோ, சட்டநாதன் கேத்திரபாலம் சங்கீடி பூதத்தாரும் பூதத்தாரும் மன வருத்தம் கொண்டாரு. அப்போ சட்டநாதன் கேத்திரபாலம் சங்கீலி பூதத்தார்க்கு அண்ணா கோபம் அது வருவதையா. அவருக்கு கண்கள் எல்லாம் பொறி பறக்க, அண்ணா பொறி பறக்க அவருக்கு கடுங்கோபம் வருவதையா. பரிவாரக்கு அவன் மீசை ரெண்டும் துடி துடிக்க. அண்ணன் அந்த கோயில் பற்றுசாமி அப்பம் பாருங்கோ, அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு ஒழுங்கா அபிஷேகம் எல்லாம் பண்ணார். எங்க சட்டநாதகன் கேத்திரபாலகன் சங்கரி பூதத்தாருக்கு உப்பு தண்ணிய கோதி ஊத்திட்டார். சரி, எல்லா சாமிக்கும் ஒழுங்கா படைச்சாரு, இந்த பூதத்தாருக்கு ஒழுங்கா படைக்கலாம்ல ஐயா. அந்த தழுவையில இருக்கக்கூடிய கல்லையும் மண்ணையும் பிடைச்சானா, கல்லையும் மண்ணையுமா போட்டு பொங்கி பூதத்தாருக்கு படைக்கும் போது பூதத்தாருக்கு குரும வைத்தொலி வந்துச்சு. ஆமா, சரியா போச்சு போ. கண்டான என்னைக்கு வந்தானோ இந்த பழனியப்பா பிள்ளை தர்ம கர்த்தா என்னைக்கு வந்தானோ அன்னைக்கே நமக்கு சாப்பாடு சௌரியம், அபிஷேகம், ஆபாரணம், மாலை அலங்காரம், பஞ்சாமிர்த அபிஷேகம், பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், தாத்தா விபூதி அபிஷேகம். சாயண்டுக்காரன் என்ன பஞ்சாமிர்தம்னா என்னதுன்னு எனக்கு தெரியாது, சொல்லுங்க பாப்பா. அடாவாவியா, நீங்க இந்த நாட்டை விட்ட ஆட்களையா, நான் உங்களுக்கு சொல்லியா தெரியணும். பஞ்சாமிர்தம்னா பஞ்சா இருக்கும், அது அமிர்தமா இருக்கும் சாப்பிடும் போது. எப்படி எப்படி ஐடியா. அதனால முருகப்பெருமானுடைய வாசல்ல முருகப்பெருமானுடைய வாசல்ல இனிமேல் நமக்கு இடம் இல்லை. இனிமேல் நம்ம இந்த நாட்டுல இருக்கக்கூடாது. அண்ணா முருகப்பெருமான் வந்த, அண்ணா முருகப்பெருமானே
எனக்கு இனிமே இந்த திருச்செந்தூர் சரிபட்டு வராது. பிடிக்கல ஏம்பா? என் அண்ணன் அவங்க நடைமுறை எல்லாம் சரியில்லை. என் தலையில உப்பு தண்ணிய கொண்டு கோதி ஊத்திட்டானே அண்ணன். அது மட்டும் இல்ல, உப்பு தண்ணிய கோதி ஊத்துனது காணாதுன்னு எனக்கு வந்து பச்சரிசி சாதம் தழுவு போடல, கல்லையும் மண்ணையும் போட்டு படைக்கான். அதனால எனக்கு இதாகாது. அண்ணா வேற நாடு போறேன், அண்ணா வேற நாடு போறேன், அண்ணா வாழ்த்தி வரங்கொடம்மா வாழ்த்தி வரங்கொடண்ணா வாழ்வரம்பு கைகொடண்ணா. எனக்கு வாழ்வரம்பு கைகொடண்ணா.